அனைவருக்கும் வணக்கம். வராகி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை பார்த்த மிக சிறப்பான நாள். நமக்கு சுக்கிர ஜெயந்தி வேற இருக்கின்றது. மகாலட்சுமிக்கு உரிய நாள் மற்றும் சுக்கிரனுக்கு உரிய நாள். வராகி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை என்று வழிபாடு செய்வது நமக்கு ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும். எந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு ஒரு 3 தீபம் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு எந்த தீபம் ஏற்ற முடியுதோ அந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை வராகி அம்மனுக்கு தாமரை பூ வாங்கி அலங்காரம் செய்யுங்க. தாமரை பூங்கிறது ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை நமக்கு கொடுக்கும். நம்ம வீட்டுக்கு செல்வாக்கு அதிகரித்து கொடுக்கும். லக்ஷ்மிக்கு உரிய பூ மற்றும் அம்பாளுக்கு உரிய பூ தாமரை பூ. இந்த தாமரை பூவை நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு தாமரை வாங்கி சுவாமி படத்திற்கு வச்சிருங்க. வராகியம்மன் படத்திற்கு வச்சுட்டு இன்னொரு தாமரை எடுத்து அந்த இதழ்களெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை ஒரு தாம்பாளத்தட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வராகியம்மனுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றலாம், அல்லது மொச்சை தீபம் ஏற்றலாம், அல்லது நெல்லிக்கனி தீபம் ஏற்றலாம், அல்லது கல்லுப்பு தீபம் ஏற்றலாம். இதில் உங்களுக்கு எந்த தீபம் ஏற்ற முடியுதோ அந்த தீபம் ஏற்றுங்க. அதாவது மொச்சை தீபம் ஏற்றுறதுனால இன்னைக்கு சுக்கிர ஜெயந்தி இருப்பேன்னா சுக்கிரனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். மற்றும் வராகி அன்னைக்கு தானியங்கள் வைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது இன்னமும் நமக்கு சிறப்பான பலன் கொடுக்கும். ஏன்னா வராகி அன்னைக்கு தானிய தீபம் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்ம நினைத்தபடி நடக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். நமக்கு வெள்ளை மொச்சை எடுத்துக்கோங்க. அது ஒரு தாம்பாள தட்டில் பரப்பிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் நெய் ஊற்றி நீங்கள் பஜித்திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் மொச்சப்பயிரை நல்லா வேக வச்சு தேன் கலந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு இன்னமும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று செய்துக்கோங்க. ஒன்று மொச்சை தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா மொச்சப்பயிரை அவித்து நீங்கள் தேன் கலந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கல்லுப்பு தீபம். கல்லுப்பு தீபம் ஏற்றும்போது எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா ஒரு அகல் விளக்குலையோ அல்லது ஒரு தம்பளத்தட்டில் கொஞ்சம் கல்லுப்பு பரப்பிட்டு அதில் கொஞ்சம் மருதாணி இலையை போட்டு அதில் 1 ரூபாய் நாணயமோ அல்லது 5 ரூபாய் நாணயமோ வைத்து நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது இன்னமும் சிறப்பான பலன் கிடைக்கும். நேரடியாக உப்புக்கு மேலே தீபம் வைக்காமல் ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். இன்னமும் சிறப்பான பலன் கிடைக்கும். இந்த கல்லுப்பு தீபம் ஏற்றிய பிறகு மறுநாள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். நெல்லிக்கனி தீபம் ஏற்றலாம். நெல்லிக்கனி தீபம் ஏற்றுவது நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு தீபம். அந்த நெல்லிக்கனி நம்ம கொஞ்சம் மேலே அதை நல்லா ஹோல் போட்டு அதில் நமக்கு கொஞ்சம் நெய் விட்டு அதில் பஞ்சுத்திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். அப்படி செய்யும்போது நமக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் உங்களால் எந்த தீபம் முடியுதோ அந்த தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க. வைத்துட்டு சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசமோ அல்லது இனிப்பு வகையானது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைங்க, அல்லது மாதுளம் பழம் நெய்வேத்தியம் வைப்பது இன்னமும் சிறப்பான பலனை கொடுக்கும். நெய்வேத்தியம் மாதுளம் பழம் இருக்கும்போது அந்த முத்துக்களை எடுத்து அதில் தேன் கலந்து வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கணும் வெள்ளிக்கிழமை என்று. அப்படி நம்ம வைக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகரித்து கொடுக்கும். சிறப்பான பலன் வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வராகி எண்ணெய் அருளும் கிடைக்கும். மற்றும் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்துட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமானது மந்திரங்கள். வராகியம்மனுடைய காயத்ரி மந்திரமும் மூல மந்திரம் அல்லது அவங்களுடைய நாமத்தை சொல்லியாவது நம்ம அர்ச்சனை செய்ய வேண்டும். அந்த அர்ச்சனை செய்யும்போது தான் அந்த தாமரை பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாமரை பூ போட்டு நீங்கள் அர்ச்சனை செய்யணும். அதாவது இதழ்கள் இருக்குது. ஒரு தாமரை பூ எடுத்து அது இதழ்கள்லாம் நீங்கள் எடுத்து வச்சு அதை வைத்து நீங்கள் சுவாமியோட படத்திற்கு முன்னாடி நீங்கள் அர்ச்சனை செய்வது உங்களுக்கு மிக சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வறுமைகள் நீங்கும். வறுமை நீங்கி நம்மளும் ஓரளவுக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழி நமக்கு கிடைக்கும். அன்னையோட அருளும் இருக்கணும், லக்ஷ்மியோட அருளும் இருக்கணும், சுக்கிரனுடைய அருளும் கிடைக்கணும் அப்படின்னா மொச்சை தீபமோ அல்லது மொச்சை பயிரை வேக வைத்து தேன் கலந்து வைத்து பாருங்கள். அனைத்து அன்பும் அனைத்து அருளும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வழிபாடு. வெள்ளிக்கிழமை அன்று யார் ஒருவர் லக்ஷ்மி வழிபாடு செய்கிறாங்களோ அவருடைய இல்லத்தில் எப்போதுமே செல்வ நிலை உயர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் லக்ஷ்மி வழிபாடு செய்து பாருங்கள். லக்ஷ்மி வழிபாடுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து தாய்க்கு அதாவது லட்சுமி தேவிக்கு மல்லிகைப்பூவோ தாமரைப்பூவோ வைத்து அலங்காரம் செய்துட்டு நீங்கள் ஒரு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் வைத்து 108 போற்றிகள் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக்கு அப்படிங்கிற 108 முறை சொன்னாலே போதுங்க. நம்முடைய இல்லத்தில் லக்ஷ்மி அடுத்த நொடியே இருப்பாள். அப்படிப்பட்ட வழிபாடு தான் இந்த மகாலட்சுமி தாய் வழிபாடு. இந்த வழிபாடெல்லாம் வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு செல்வம் மலை பொழியும். வராகி எண்ணெய் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை தரும். வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடத்தி வைப்பால் வராகி எண்ணெய். நமக்கு எதெல்லாம் நமக்கு ஒரு
பிரச்சனை தீராதோ அதெல்லாம் அனைத்தையுமே தீர்த்து வைப்பாள் வராகி அன்னை. அதனால எல்லா சகல செல்வத்தையும் கொடுக்கின்ற தாய் வந்து வராகி அன்னை. வராகி அன்னை வழிபாடு, சுக்கிரன் வழிபாடு, உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் வழிபாடு, அனைத்து வழிபாடுமே உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் உயரத்தை கொடுக்கும். குலதெய்வத்தை எப்போதுமே நினைத்து கொண்டே இருக்கணும். அதாவது நம்ம எந்த ஒரு வழிபாடு செய்யும் போதும் விநாயகரை நம்ம நினச்சிட்டு அதுக்கடுத்து குலதெய்வத்தை நினைச்சிட்டு அதற்கப்போ தான் நம்ம எந்த ஒரு வழிபாடும் நமக்கு செய்ய வேண்டும். அப்படி நம்ம செய்யும்போது நம்மளுடைய வழிபாடு வந்து சீக்கிரமாக அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு ஒவ்வொரு பலன் கிடைக்கும். நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டியது முக்கியமானது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. வெள்ளிக்கிழமை நம்மளுடைய இல்லம் பார்த்தீங்க எப்போதுமே நீட்டாக இருக்கணும். நம்மளுடைய இல்லம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மணக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது ஜவ்வாது பொடிலாம் அதிகமாக பயன்படுத்துங்க. வெள்ளிக்கிழமை வந்து நிலைவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைங்க. மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது நம்மளுடைய இல்லமே பார்த்தீங்கன்னா மணக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம அதில் வந்து ஜவ்வாது, பன்னீர், பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்ப்போம் பார்த்தீங்களா, கமகமன்னு மணக்கும். அதனால் உங்களுக்கு வந்து பூஜை அறையில் படங்களுக்கு வந்து நான் அடிக்கடி சுத்தம் பண்ண மாட்டேன். மாதத்துக்கு ஒரு முறை தான் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வைப்பேனாலும் நீங்கள் நிலைவாசலுக்கு வாரம் வச்சு பாருங்கள். உங்களுடைய இல்லம் வந்து நல்லா மணக்கும். அடிக்கடி வந்து வெள்ளி செவ்வாய் மஞ்சள் குங்குமம் நம்மளுடைய இல்லத்தில் வந்து வைக்க நம்மளுடைய இல்லம் வந்து நல்லா மனமாக இருக்கும். லக்ஷ்மியோட அருளும் நமக்கு கிடைக்கும். லக்ஷ்மி வந்து எந்த இடத்துல வந்து நிலையாக இருக்க மாட்டாங்க. அது எப்போதுமே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்கள வந்து நம்ம நிலையாக வச்சுருக்கணும் அப்படின்னு நம்ம வெள்ளிக்கிழமை இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாக நம்மளுடைய இல்லத்தில் வந்து வராகினையும் சரி, லக்ஷ்மி தேவியும் சரி, நம்ம குலதெய்வம் சரி நிரந்தரமாக நம்மளுடைய இல்லத்திலே இருப்பாங்க. அதனால் அவங்க இல்லத்தில் நம்ம வந்து பிடிச்சு வச்சுக்கூடணும் அவங்கள. அதனால் அப்படி பிடிச்சு வச்சா மட்டும்தான் நம்மளுடைய இல்லம் வந்து செல்வ செழிப்புடன் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லைக் மூணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து வராகிமனை பற்றிய தகவலும் ஆன்மீக தகவலும் பார்த்து கொண்டே இருப்போம். நன்றி.